நல்லா சூப்பராக இருக்கும். நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க போல. வெல்கம் டு கிளாஸ் பாட்டம். அது மாதிரி வண்டி இங்கேருந்து அந்த அங்கே ஒரு சும்மா கரை இருக்குல்ல, அங்கே வரைக்கும் கரெக்டாக மார்க் பண்ணுறேன். இங்கே இருக்கு. டேய் இந்த கப்பல் மேலே ஏறி கடல் ரசானா பண்ணுவோமா? தண்ணிக்குள்ள பார்க்கலாம். இந்த போட்டை தூக்கி நம்மளே உள்ள போட்டுட்டு அது போட்டே இல்லை, பஞ்சு. எது 10 பேர் போமா இதில்? வண்டி இறக்குமா? இறக்கி இதுக்குள்ளே விட்டுவோம். வழி இருக்கா? இது போட்டு எடுத்துருக்காங்க. அதெல்லாம் வேஸ்ட். அந்த தீவனம் நடுவில் திட்டு, இந்த திட்ட கவனிக்கவே இல்லையே. நீ போயிருக்கேண்ணா? யாரு? ரெண்டு தான் போயிருக்கா. போன வாரம் தான் வந்தா. 200 ரூபா. இவ்வளோ அழகான தீவு ராமேஸ்வரத்துல இருந்து வெறும் 1.5 மணி நேரத்தில் இருக்குன்னு உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்? முதன்மையான தமிழ் மக்களுக்கு வணக்கம். நான் தமிழ் எல்லாத்துக்கும் பெரிய ஹாய். ராமேஸ்வரம் போற எல்லாரும் அங்கிருந்து வெறும் 1.5 மணி நேரம் தள்ளி இருக்க இந்த கோரல் ஐலாண்டை விசிட் பண்ணாம விட்டுட்டு தான் இருக்கீங்க. இந்த ஐலாண்ட் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஏர்வாடியில தான் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த இடத்துக்கு ரீச் ஆகிறதுக்கு பிச்சைமோ பொன் வலசை ஏர்வாடி போட்டிங்னு மேப்ல அடிச்சிங்கன்னா டைரக்டா இந்த இடத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். இங்க ஒரு தலைக்கு 200 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. நம்ம டிக்கெட் வாங்கிட்டு போன உடனே ஒரு கிளாஸ் போட்ல ஒரு 10 மினிட்ஸ் ரைட் கூட்டிட்டு போவாங்க. அந்த 10 மினிட்ஸ் முடிச்ச உடனே நம்ம போய் முதல்ல இறங்குற இடம் கோரல் ஐலாண்ட். சுத்தி 4 பக்கமும் கடல். நட்ட நடுவில் ஒரு சின்ன லேண்ட்ல நம்ம நின்றுட்டு இருப்போம். நம்மள சுத்தி ஃபுல்லா கோரல்ஸா இருக்கும். ஒரு 15 to 30 மினிட்ஸ் நம்ம சாலிட் அந்த ஐலாண்ட்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இதுக்கு அடுத்து ஒரு 1/2 மணி நேரம் நம்ம நிறுத்தாம கடல்ல ரைட் பண்ண போறோம். நம்ம வந்திருக்கிறது ஒரு கிளாஸ் போட்ல. சோ இதை யூஸ் பண்ணி அண்டர் வாட்டர்ல இருக்க எல்லா திங்ஸுமே நம்ம இந்த போட்ல உட்காந்துட்டே பார்க்கலாம். 5 to 6 விதமான கோரல் ரீஃப் இந்த 30 மினிட்ஸ்ல இந்த போட் ரைட்ல காட்டுவாங்க. மறக்காம நல்லா வெயில் அடிக்கிற நாளா பார்த்துவாங்க. அப்பதான் இந்த கிளாஸ் போட்ல நம்ம பாக்குறதுக்கு எல்லாமே கிளியரா தெரியும். இந்த இடத்துல பிரைவேட் பாத்ரூம்ஸ் உண்டு. அது போக கடைகளும் இருக்கு. இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி இங்க ஆர்டர் சொல்லிட்டு போனா நம்ம சுத்தி முடிச்சுட்டு வர 1 hourல இங்க ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. சோ நம்ம ஃபேமிலி இங்க உட்காந்து சாப்பிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போலாம். ராமேஸ்வரம் வரவங்க அங்கிருந்து வெறும் 1.5 மணி நேரம் தள்ளி இருக்க இந்த ஏர்வாடி போட்டிங்க மிஸ் பண்ணிடாதீங்க. இதே மாதிரி நிறைய டிராவல் வீடியோஸ்க்கு அந்த ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டு போயிட்டே இருங்க. நாங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்போம்ல. அந்த மரம் நல்லா இருக்குடா. அங்க வரைக்கும் அந்த கடைசியில அந்த இடம் ரொம்ப இங்கே கல்லு மாதிரி இருக்கு. அங்கே ஐயோ இந்த பாப்பா இது அது மாதிரி வண்டியை குறைச்சிச்சா? ஸ்ப்ரே பெயிண்ட் வாங்கி போட்டு விட அவ்வளோ. வண்டியை வந்து பீச்சுக்குள்ளே இருக்கும். அது தெரியல, வீல் சுத்தாதான். ஆர்ஆர் ப்ரோவே எடுத்துகிட்டு வரட்டும். ஏய் 2 வண்டி ஆர்ஆர் தூக்கிட்டு வரணும். இருக்கு ப்ரோ, இப்போ தான் சார்ஜ் போட்டோம். ஆஃப் அண்ட் டேலடா ட்ராக்ஷனை ஒரு வரேன்.
எங்கள் அப்பா எங்கேயோ போயிருந்தார் ராமேஸ்வரத்துக்கிட்ட. அங்கனக்குள்ளே வந்து ஹோட்டலும் ஹோட்டல் இருந்துச்சுன்னா ஹோட்டல் எதாவது எடுத்திங்கன்னா போட்டு இலவசம். 1 மணி நேரம் எங்கேயாவது போயிட்டு வரலாம். ஆனால் எந்த இதுதான் தெரில. இங்கே வரைக்கும் கேட்குது. லைட்டாக நீ இந்த இடத்துல மட்டும் தள்ளினா போதும். கியரை போட்டு இறங்கிருங்க, கேமரா எடுத்தமே அப்படியே அவர் நடிப்பை போட்டுறாங்க. நீங்கள் இறங்குனீங்கன்னா அந்த அங்கே ஒருத்தர் அவர் இறங்கிடுவாப்புல. ப்ரோ 6 வருது ப்ரோ. ரீல்ஸ் நான் போய் எங்கே அங்கே போறியா கைஸ்? இந்த பீச் லைட்டாக கோவா மாதிரி இருக்குது. அங்கேக்குள்ள ஒரு சின்ன லேண்டு மாதிரி இருக்குது. அங்கே போய் இறக்கி விடுவாங்களாம். இங்கேருந்து ஸ்ரீலங்கா போய் இறக்கி விடுறதுக்கே ஒரு 500 1000 கேட்டால் கூட கொடுத்துடலாம். ஈஸியாக இருக்கான்னு கேட்டால் ஈஸா. ஆ அழுகு தண்ணிடா. இது சொல்கிறா எவ்வளோ சீக்கிரம் உள்ள இறங்குது பாரு. ஸ்ரீலங்காவுக்கு இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் வரும்? நாளைக்கு போய்ட்டு வருமா? விசா இருக்கா? பண்ணுங்க கைஸ், சீரியஸாக எடுத்துறாங்க. கையில் வச்சுருக்கேன் ஐஃபோன். அப்படியே வீடியோ எடு. நம்ம வீடியோ எடுக்கு. ஸ்னாப் போடும். எடு. என்னைக்கு வரான் ஜெபினு? ஏய் வண்டி மாட்டிக்கிட்டா நீ தான். பின்னாடி வண்டி எடுத்துக்கடா. வண்டி லைட்டாக முன்னாடி. நான் பேனாட் போட போறியா? ப்ரோ அந்த கயிறை மட்டும் லைட்டா மீ. போட்டு அடிக்கிறேன் ப்ரோ. பாறாங்கல் எதாவது இருக்காங்க? காலையில் அடிச்சேன்டா, அதுக்கு இப்போ அடிப்பான்டா.
தலைவன் என்னமோ கேட்குறேன், ஆடியோ கேட்குறேன் தெரியல. என்னது ப்ரோ அது? அங்கில் கல் என்னடா சிமெண்ட் மாதிரி இருக்கு? ஓ அதனால தான் சில்லு சில்லுன்னு இருக்குன்றியா? குழு குழுன்னு இருக்கு. ஏய் இதை ஃபோக்கஸ்லாம் பண்ண முடியாதா? தெரியல, ஃபோன் ஏதோ பைத்தியம் பிடிச்சிருக்கு திடீர்னு, ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்குது. அப்படியே மழை பெய்யுது. பேசிட்டேன் அவங்க அப்பாட்ட. தண்ணிக்குள்ள என்னதான் செய்யற? விஷத்தை கக்கும்ல. என்னத்தை கக்குது இது? விஷத்தை கக்குமா? அப்புறம் தேள் கடிச்சா பாய்சன் தெரியுமா தெரியாதா? இது தேலே இல்லை, இது என்னது? இது நண்டு. அதானே சங்குன்னு வாயில. இது வந்து இந்த இல்லைங்க 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 ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் காசு கொடுங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்து கல்லை தூக்கி போட்டு உடச்சு எடுத்துருவாங்க நினைக்கிறேன். அந்த கல்லை இங்கே உள்ளே போட்டேனோ அங்கே இருக்குது. புதுக்கி எழுக்கிறியான் உள்ள இருக்கு. இப்போ நண்டு இருக்கு. நண்டு என்ன செய்யும் நீ சொல்லு? எடுக்கணுமே இதை வெளியே. மண்ணை போட்டு சாவுனி அவ்வளோ வெறி மாப்பிள்ளைக்கு. செத்து போச்சு நீ, செத்து போச்சு. செத்து வச்சுனே. ஏதோ வெடி மருந்த உள்ள சாவட்டங்கள் இது வெளியே வர மாட்டேங்குது. பாவமே, சரி உசுறு கொடுப்போம், ஒரு வாழ்க்கை கொடுப்போம்னு நினைச்சா ப்ரோ பாவம் அதுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கலாம்னு நினைச்சா அதுலேயும் உசுரோட இருக்கு. வா இங்கே இருங்க, இதுக்கு ஒரு உசுறு கொடுக்கலான்னு பார்த்தா சாவு அடிச்சிட்டோம். அவ்வளோதான். ஒன்று செத்துருச்சா? சாவட்டம் உள்ள கடந்து. சரி பாவம் பொழைச்சு. மண்ணு போட்டியே ப்ரோ. மண்ணு போட்டு ஏதோ வெடி மருந்துக்கு கீழே இது வைப்பாங்களே மண்ணு, அப்படி வைக்கிறியா? சாவுமா? சாவலாம் செய்யாது, வந்துடும் ப்ரோ. இப்படி வச்சிங்கன்னா நம்ம இப்படி தான் வண்டியை எடுத்துகிட்டு போவோம். நல்லா இருக்கு இது விஷம் நினைக்கிறேன். பார்த்து இது வீட்டுக்கு கொண்டு போகலாமா? கொண்டு போனோம். சங்கு இருக்குல்ல, ஊதுவாங்களே. இல்லை வாக்கிங் போய்கிட்டு இருக்காது. என்னடா ரோட்ல படம் கொட்டுற? எது ரோட்லயா? கடல்ல தானே போய்கிட்டு இருக்கோம். எப்படி கரைக்கு வந்துச்சு? அடங்கப்பா. இங்கே வருங்க, இதுவா ஏறி இங்கே வேறு. ஐயோ இவங்க வேறு பாவம். டேய் பின்னாடி பார்த்துக்கடா, சாப்பிட்டுட்டு இருக்கேன். இங்கே வேறு. ஐயோ டேய் லைட்டை தட்டுறா. இதுல போயிடுறியா? நீ வீடியோ இருக்கிற விட்டுட்டு வந்து தள்ளுறா டேய். சரிடா